எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருத்து நினைவுகளும் உன் திருமுன்னர் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். அமர்வோம். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் நம்மோடு உரையை வாழ்த்துகிறேன். கருப்பு குதிரையை கண்டேன் என்று யோவான் சொல்லுகிறார். அடிப்படையில் குதிரை என்கின்ற குறியீடு எதை சுற்றுகிறது? பழைய ஏற்பாட்டில் குதிரை என்பது முழுக்க முழுக்க அழிவின் அடையாளமாக கருதப்படும். போர் அல்லது ஆளுகையின் போது அதிகாரத்தின் குறியீடாக வெளிப்படுகிறது. திருமறை சிந்தனைகளில் வழக்கமாக இருப்பதிலிருந்து இந்த யோவான் வேறுபட்ட, அப்படியே நேர் எதிர் திசையில் பயணிக்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். போரில் பயன்படுத்தப்படுகின்ற விலங்கு குதிரை, படை வலிமையின் அடையாளமாக கருதப்படுவது குதிரை, மிக வேகமாக செயல்படுகின்ற தொழில்நுட்பத்தின் அடையாளமாக கருதப்படுவது குதிரை, ஆளுமையின் அடையாளமாக கருதப்படுவது இந்த குதிரை. இது அப்படியே இறையரசின் தகவலுக்கு நேர் எதிரானது. கடவுளுடைய ஆளுகைக்கு இது நேர் எதிர்த்தன்மையில் இருப்பதாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் இந்த வெளிப்படுத்தலில் காணப்படுகிற போது இது யார் ஆளுகையில் இருந்தார்களோ அவர்களுக்கு எதிரான ஒரு குறியீடாக இதை சொல்லுகிறார். ரோமர்கள் மிக கொடூரமான ஆளுகைக்கு உரியவர்கள். ரோம ஆட்சியாளர்கள் மிக கடுமையாக நடந்து கொள்ளுகிறவர்கள், எதையும் ரத்தம் சிந்துதலே துணிவோடு செய்யக்கூடியவர்கள் என்பதை வரலாறு சொல்லிக் கொண்டு வருகிறது. ஆனால் இந்த ரோமர்களுக்கு சிம்மசப்பனமாக இருந்தவர்கள் பார்த்தியர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இனக்கூட்டம். பார்த்தியர் என்று சொல்லுகிறவர்கள், அவர்கள் ரோமர்களை வெற்றி கண்டவர்கள். ரோமர்கள் ஒருபோதும் பார்த்தியருடைய எல்லைகளுக்குள் கால் வைக்க முடியாதபடி இருந்தார்கள். ஆகவே ரோமர்களை சிதறடிக்க செய்ததால் இந்த கருப்பு குதிரை அல்லது இந்த குதிரை என்கின்ற அடையாளம் குறியீட்டில் நேர்மறை பார்வையாக புரிந்து, அது நெகட்டிவ் சைன் தான், ஆனா இது பாசிட்டிவாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி இறையியலாளர்கள் சொல்லுகிறார். ஆகவே இந்த துயருற்ற மக்களுக்கு ஒரு நம்பிக்கையின் சின்னமாக, எங்கும் ரோம ஆட்சியின் கீழாக கொடுங்கோன்மை நிகழ்ந்து கொண்டிருந்த போது அவர்களுக்கு நடுவில் இந்த கொடுங்கோன்மை எங்கள் மீது திணிக்க முடியாது என்று சொன்ன எதிர்குறியீட்டின் அடையாளமாக இந்த குதிரை பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஏனெனில் இந்த குதிரை கடவுளின் வார்த்தையாக யோவான் வெளிப்படுத்துகிறார். இதுவரை எதிர்குறியீடாக இருந்தது அழிவை துரிதமாக செயல்படுத்துவதை, ஆளுமையை, அதிகாரத்தை குறிப்பிடுகிற இந்த குதிரை இப்போது கடவுளின் வார்த்தையாக மிகுந்த அதிகாரத்துடன் வருகிறதாக இந்த காட்சியில் நாம் காண முடியும். அஞ்சத்தக்க எதிரியாக காணப்பட்ட இந்த ரோமர்களுக்கு சிம்மசப்பனமாக விளங்கியவர்கள் இந்த வார்த்தை. இவன் தான் எதிரி என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த எதிரியை வீழ்த்துகின்ற கருவியாக இந்த குதிரையை பற்றி சொல்லப்படும். இந்த குதிரை கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற வந்ததாக சொல்லுகிறார்கள். மூன்றாவது, எந்த அதிகாரத்துக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. இதை தாண்டி இனிமேல் அவர்கள் செயல்பட முடியாது என்கின்ற நிலையை கடவுள் உருவாக்குகிறார். பல சமயம் நினைத்துக் கொள்வோம், ஐயோ இவங்க ஒண்ணுமே செய்ய முடியாது, இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்கின்ற போது கடவுள் சொல்லுகின்ற காரியம் அவர்களுக்கு ஒரு எல்லையை தீர்மானிக்கின்ற கடவுள். ரோமர்களுக்கு எல்லையாக பார்த்தியரை ஆண்டவர் அங்கே குறித்து வைத்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் ரோம படையின் மீது அவர்கள் பெற்றிருந்த வெற்றி, ரோம படைக்கு எதிராக அவர்கள் நிலைநிறுத்தியிருந்த ஆற்றல், தங்கள் அதிகாரத்தை உறுதிப்படுத்துவதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவேதான் இப்படி சொல்லுகிறார்கள், இந்த ரோம ஆளுகைக்கு கீழ் துயருற்ற மக்களுக்கு சுதந்திரமாய் வாழ்ந்த பார்த்தியர்கள் கடவுளின் திட்டத்திற்கான குறியீடுகள். எங்கும் அடக்குமுறை, எங்கும் தாழ்ந்தோன்றித்தனர், எங்கும் சர்வ அதிகாரம் கட்டளையிடப்பட்டிருக்க அந்த சூழ்நிலைகளுக்கு நடுவில் இது உங்கள் எல்லை அல்ல என்று சொல்லி மறுத்து நின்றிருக்கிறார். அதற்கான ஆற்றலை பெற்றிருப்பதனாலே இந்த குதிரைகள் நிச்சயமாக பழைய ஏற்பாட்டில் புரிந்து கொள்கிற குதிரைகள் அல்ல, மாறாக
இது எதிர்நிலையில் நேர்மறை குறியீடுகளாக புரிந்து கொள்ளப்படுகிறது. பலிகடா ஆக்கப்பட்ட மக்களின் பார்வையில் யோவான் இந்த குதிரைகளை பார்த்திருக்க வேண்டும். இதுவரை இப்படியே யாரும் கேட்க முடியாது, யாரும் பதில் சொல்ல முடியாது, யாரும் அவரிடத்துல ஒன்றுமே செய்ய முடியாது என்கின்ற இடத்தில் தான் பலிகடா ஆக்கப்பட்டிருக்கிற மக்கள் அவர்களிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவர்களே சுரண்டு அவர்களிடமிருந்து எல்லாவற்றையும் உரிமையாக்கிக் கொண்டு அவர்களையே மீண்டும் நாசம் செய்கின்ற அப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த ரோம அதிகாரத்திற்கு எல்லை வகுத்தலும் அதை கீழ்ப்படுத்தியதும் பார்த்திய குதிரைகள் இறை வார்த்தைகளாக உறுதிப்படுத்தினார். இதுவரை அவருடைய அதிகாரங்கள் எப்படி இருந்தது? அடுத்ததாக சொல்லப்படுகிறது அவர்களுடைய எல்லைகள் எப்படி பறந்து கொண்டிருந்தது. ஆனால் எல்லைகளை கட்டுப்படுத்தி அவருடைய அதிகாரங்களை கீழ்ப்படுத்தினதனால் இந்த பார்த்தியர்கள் யோவானால் குதிரைகளாக காணப்பட்டது. ஆகவே இந்த சூழ்நிலை எதிர்ப்பின் சூழ்நிலை அல்ல, எதிர்ப்புகளுக்கு நடுவில் பாதுகாப்பின் சூழ்நிலையை கடவுள் தந்திருக்கிறார் என்று. ஆனால் இங்கு பெரிய சிக்கல் கருப்பு குதிரை. கருப்பு என்பது எதிர்ப்பின் அடையாளமாக கருதப்படுகிறது. கருப்பு என்பது துயரத்தின் அடையாளமாக காணும். இங்கே இருக்கின்ற சூழ்நிலை 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்போது ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்திற்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் சொல்லுகிறது. இங்கே பஞ்சம் அல்லது வறுமையை நிலைநிறுத்துகிற ஒன்றாக சொல்லுகிறது. ஒரு தினாரியத்திற்கு என்றுதான் சொல்றாங்க. ஒரு தினாரியத்திற்கு ஒரு படி கோதுமை, ஒரு தினாரியத்திற்கு 3/4 படி பார்லி. கிட்டத்தட்ட அவர்கள் வாழ்ந்த சமகாலத்தில் 12 மடங்கு விலையை நாம் காண முடியும். அதெல்லாம் பெட்ரோல் விலை, டீசல் விலை போன்றவற்றாலும் 2 மடங்கு 3 மடங்கு அதிகமான போதே மிகுந்த பாதிப்பு சொல்கிறார்கள். ஒரு ரொட்டி மாவுக்கு ஒரு ரொட்டி செய்வதற்கான பொருட்கள் வாங்குவது, மாவு, எண்ணெய் அல்லது வெண்ணெய் போன்ற பொருட்களை வாங்குவது ஒரு நாள் கூலியே செலவு பண்ண வேண்டும், ஒரு ரொட்டிக்கு செலவு பண்ண வேண்டும். அவ்வளவு தூரம் நிதி நெருக்கடி ஏற்படுகிறது. அங்கே எண்ணெயும் சொல்லப்படுகிறது, திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாரு. அங்கே இருக்கிறது எண்ணெய் இருக்கிறது, திராட்சரசம் இருக்கிறது, ஆனால் என்ன செய்ய முடியவில்லை, வாங்க முடியவில்லை. ஒரு செயற்கை பஞ்சம் உருவாக்கப்படுகிறது. பஞ்சம் நமக்கு தெரியும், பஞ்சத்தை பற்றி நமக்கு ஒருவேளை பஞ்சத்தில் இருந்தவர்களுடைய 70 ஆண்டு 80 வயது இருக்கிறவர்களுக்கு அந்த பஞ்சத்தை பற்றி சொல்லுவார். உண்பதற்கு உணவு கிடைக்கிறது. ஆகவே ஏதோ ஒரு மாவை கொண்டு வந்து அதை கொடுப்பார். இப்படி நாம் அறிந்திருக்கோம். வெளியிலிருந்து பால் போடு கொண்டு இருக்கிறது, கோதுமை மாவு கொடுக்கிறார்கள். இது போன்ற பலவற்றை சொல்லுவார். அல்லது தனித்தனியாக வீட்டில் சோறாக்க முடியாது, 2-3 பேர் அல்லது ஒரு புதியத்தில் ஆக்கி எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுகிற ஒரு வழக்கு. இவை எல்லாம் இந்த பஞ்சத்தின் குறியீடுதான் சொல்லப்படுது. இப்போதும் நாம் நிறைய சோமாலியா போன்ற ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த பஞ்சத்தின் கொடுமைகளை காணுவோம். முழுக்க எலும்பின் மீது போர்த்தப்பட்டிருக்கக்கூடிய தோல், சதைகளே இல்லாத காட்சிகள் எல்லாம் நம் கண்முன்பு வந்து செல்கின்றன. ஆனால் இவற்றுக்கு நடுவில் சொல்லப்படுகிற செய்தி இருக்கிறது. ஒரு பஞ்சத்தை உருவாக்குகிற, நிதி நெருக்கடியை உருவாக்குகிற சூழல்கள் வரும். ஆனால் எண்ணெயும் திராட்சரசத்தையும் என்ன செய்யக்கூடாது, சேதப்படுத்த. 20 ஆண்டுகளுக்கு முன்பு கோதுமை கெட்டு போய்விட்டது என்று சொல்லி அந்த கோதுமையில் எல்லாம் கடலில் கொண்டு போய் கொட்டினார். ஆனால் பின்பு சொல்லப்பட்ட செய்தி அதிகமாக இருக்கிறது, விலை வைக்க முடியாது என்பதால் ஒரு குறிப்பிட்ட அளவு பொருட்களை என்ன செய்தார்களாம், அழித்தார்களாம். இது ஒரு செயற்கை பஞ்சத்தில் இருக்கும், கொஞ்சம் தான் இருக்குது. அதன் பிறகு என்னாகும், பொருள் எல்லாம் கேட்டுக் கொள்ளலாம், கொஞ்சம் தான் இருக்குது என்று சொல்லி விலையை ஏற்றிவிடும். அல்லது ஒரு பகுதியை அழிப்பதை போல காட்டிவிட்டு பெரும் பகுதியை பதுக்கி வைத்துவிடும். இப்படிப்பட்ட சூழல்களின் நடுவில் தான் சொல்லுகிறார், ஒரு கவனமாக அல்லது உணவை வழங்க வேண்டியதின் அடிப்படையில்
சொல்லப்படுகிற செய்தியாக இந்த செய்தி சொல்லப்படுகிறது. இது செதில்கள் என்கின்ற ஒரு எடுத்துக்காட்டை இங்கே சொன்னதாக சொல்லப்படுகிறார்கள். இந்த செதில்களாக காட்சியளிக்கின்றன என்று சொல்லப்படுகிறவைகள் மிக குறைவாக இருக்கப்படுகிறது. மினிமம் கன்சியூம் என்று சொல்றாங்க. தண்ணிக்குள்ளேயே மீன் இருக்கும், ஆனால் மீனுக்கு செதில்கள், செவில்கள் சுவாசத்துக்கு உதவினாலும் செதில்களும் அதனுடைய வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கும் அது சுவாசிப்பதற்குமான அந்த கன்சியூமரை பெற்றுக்கொள்வதை குறைக்கின்ற ஒன்றாக இந்த செதில்கள் காணப்படுகிறது. அதை போல இந்த மக்கள் தங்கள் தேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு மிக சுருக்கமாக இருப்பதற்கான சூழலை உருவாக்குகிறார்கள். இப்போதும் கூட வல்லாதிக்க அரசுகள் மற்ற நாடுகளுக்கு பொருளாதார தடைகளை விதிப்பார்கள். அவங்க திட்டத்துக்கு இவர்கள் ஒத்து வரவில்லை என்றால் அவர்கள் மீது என்ன செய்வார்களாம்? பொருளாதார தடை விதிக்கின்ற போது மிக நுட்பமான கருவிகளை வாங்க முடியும். மிக நுட்பமான கருவிகள் மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகின்ற கருவிகள், மருந்துகளாக இருக்கும். அப்ப அடிப்படை வாழ்வாதாரத்திற்கான கருவிகளை ஆளுகிறவர்கள் தடை செய்கிறார்கள். இப்போது கூட நாம் கேள்விப்படுகிறோம், பொருளாதார தடையை அரசு ஐநா நிறுத்தியது, ஐநா அதற்காக போராடியது என்றெல்லாம் நாம் கேள்வி. ஒரு நாடு அந்த பொதுவான வாழ்க்கைக்கு எதிராக விளங்குமானால், பொதுவான சட்டத்திட்டங்களுக்கு எதிராக விளங்குமானால், மற்ற நாடுகள் மீது போர் இருக்குமானால், இது போன்ற பல காரியங்கள் இருக்குமானால் அந்த நாட்டின் மீது பொருளாதார தடையை விதிப்பார். அப்படி பொருளாதார தடை விதிக்கிற போது எல்லாரிடத்திலிருந்தும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாரோடும் வர்த்தகங்களை அவர்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் தடை செய்யும். அதை போலதான் இங்கே ஒரு கொடுமையான சூழ்நிலையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அங்கே கோதுமை மணியும் இன்னுமாக அவர்களுக்கான பார்லி முழுக்க விலையேற்றக்கூடியதாக காணப்படுகிறது. என் அன்பானவர்களே, இவற்றிற்கு நடுவில் சொல்லப்படுகிற செய்தி, எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்கின்ற சத்தம் வருகிறது. ஒருவேளை தடைகள் இத்தனை இருந்த போதிலும் அடிப்படை தேவை இருக்கிறது. ஒரு குடும்பத்தின் தேவை என்பது எண்ணெயும் திராட்சரசமாகும். அது இவ்வளவு பாடுகளுக்கு நடுவிலும் கூட மக்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். அதுதான் விஷயம். இவ்வளவு பாடுகளுக்கு நடுவிலும் மக்கள் மகிழ்ச்சியின் அடையாளமாக எண்ணெயும் திராட்சரசத்தையும் அவர்கள் கொண்டிருந்தார். ஆதி திருச்சபை பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டது. யோவான் இந்த பத்மத்திலிருந்து காணுகிற அந்த காட்சி என்பது நிறைய சிக்கல்கள் இருந்தது. பணத்தில, ஆளுகையில, அதிகாரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் பல்வேறு பிரச்சனைகளை கிளப்பி இருந்த போதிலும் கூட இவர்கள் மனமகிழ்ச்சியோடு நின்றார்கள். நாங்கள் ஆண்டவருக்கென்று நிற்கிறோம், உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்பதிலே அவர்கள் துணிவோடு இருந்தார். ஆகவேதான் இந்த பகுதி சொல்கிறது, சுற்றிலும் எதிர்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் ஒருபோதும் கடவுளுக்குள்ளான மகிழ்ச்சியில் உங்களை சேதப்படுத்த ஒருவராலும் முடியாது. ஏனெனில் கடவுளே அந்த பாதுகாப்பை வளர்த்துகிறார். எதிர்குறியீடுகள் நிறைய ஆற்றல் பொருந்தியவர்களாக, அதிகாரம் பொருந்தியவர்களாக, அழிக்கக்கூடியவைகளாக, மிக வேகமாக தங்களுடைய பணிகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அவை செயற்கையாகவோ இயற்கையாகவோ நெருக்கடிகளை ஏற்படுத்தி பஞ்சங்களை உருவாக்க முடியும். ஆனால் உங்கள் மகிழ்ச்சியை அது ஒருபோதும் தடை செய்ய முடியாது. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொண்டிருப்போம். புறச்சூழல்கள் பல்வேறு சமயங்களில் கடவுள் திட்டத்திற்கு எதிராக செயல்பட முடியும். ஆனால் இந்த புறச்சூழல்களுக்கு நடுவில் கடவுள் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று அவர் எச்சரிக்கை கொடுத்து அந்த மக்கள் கிறிஸ்துவுக்குள் அவர்கள் உறுதியோடு நிற்க அவர்களை நடத்துகிறார். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, எப்படிப்பட்ட அதிகாரத்திற்கும் நீர் எல்லையை வகுக்க உமக்கென்று ஒரு பெருங்கூட்டம் ஆயத்தமாக இருப்பதை அறிந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அதிகாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொடூரமாக செயல்படுவதற்கு எதிராக
பார்த்தியர்கள் என்று சொல்கிற ஒரு சிறு அமைப்பு, ஒரு சிறு இனம் சவாலாக விளங்கியது. அன்பின் கடவுளே, அப்படியே கிறிஸ்தவர்களும் கூட பல்வேறு நெருக்கடிகளை புறத்திலிருந்து நாங்கள் பெற்றுக் கொள்கிற போது, கடவுளே, நாங்கள் பெற்றுக்கொள்கிற அளவுகள் குறைவாக இருந்தாலும் கூட மகிழ்ச்சியின் வெளிப்பாட்டில், கடவுளுக்குள்ளான வாழ்வில், கிறிஸ்துவோடு நெருங்கியிருப்பதில், கிறிஸ்துவுக்கான சாட்சியில் எங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக எங்களை அர்ப்பணிக்க எங்களோடு உறுதிப்பாடு இருக்கிறோம். இப்படி திருப்பாக நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்வீராகும். இயேசு கிறிஸ்துவின் திருவழியை வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் தந்தையே, தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். சமீப